guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 33. எபிசோடு 32 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்த சுற்றி செடிங்களும் ஃப்ளவர்ஸும் மட்டும்தான் இருக்குது. அவளோட அந்த பதட்டமான வெயிட்டிங்குக்கு ஆப்போசிட்டாக அந்த சைலன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது. எத்தனை நாளாச்சு அவள் உதட்ட கடிச்சிக்கிட்டு சொல்ல முடியாத ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஃபீலிங்கில் இருக்கா. பொதுவாக இந்த டைமுக்கு வருவானே சூர்யா மெமரியில் மாஸ்க் போட்ட அந்த ஆளோட ஃபேஸ் தான் இருக்குது. இன்றைக்கி சூப்பராக டிஃபெண்ட் பண்ண, குட் ஜாப், நாளைக்கும் வருவேன், வெயிட் பண்ணு, உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும், ஸ்டீ கேக்கு, இந்த வாய்ஸ் தான் ஓடுது. அவனோட இமேஜ் அவள் மைண்டு ஃபுல்லாக ஆக்குபைட் பண்ணி அவள் எமோஷனல்ஸை அப்படியே அரிச்சு எடுக்குது. சோகமாக நீ சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வர வேணாம், நீ வந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறா. யூரியாவுக்கு இப்போ நம்ம ஆளு கூட இருந்தால் போதும்னு இருக்கு. அவள் மைண்டு செம்ம பிளாங்க் ஆகி சைலன்ஸாக முன்னாடி பார்க்க அந்த இடமே அவளை பார்த்து உன் மூஞ்சி போர் அடிக்குது யூரியான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஆன்சர் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு வார்த்தையும் அவளோட வில் பவரை அப்படியே உருவி எடுக்குது. ஒரு பெரிய பாதாளத்தில் விழுற மாதிரி ஃபீல் பண்ணுறா. யூரியா ஹோலி எம்பையருக்கே துரோகம் பண்ண ஒரு லோன் உல்ஃப். அவள் ஸ்வாடோட எஸ்கேப் ஆனப்போ கேட்ட ஒரு பழக்கமான வாய்ஸ் இப்போ மைண்டில் எக்கோ ஆகுது. மென்டலாக ப்ரிப்பேர் ஆகலையா? உன்கிட்ட வர யாராக இருந்தாலும் அந்த கருமம் பிடிச்ச விதி அவங்கள காலி பண்ணிடும். இது யூரியா தனக்குத்தானே சொல்லிக்கிட்ட ஆன்சர். உன்னால் இதை தாங்கிக்க முடியலையா? அந்த வாய்ஸ் அவள் தலைக்குள்ள ஒரு வெறுப்பையும் கோவத்தையும் ஏற்றி விடுது. இது நீயே சூஸ் பண்ண ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை யூரியா. ஒரு சின்ன இல்யூஷனால வந்து நடக்கும். ரியாலிட்டி இன்னும் மாறவே இல்லை. யூரியா அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறா. ஒவ்வொரு வார்த்தையும் அவளை அப்படியே முழுங்க பார்க்குது. அவளோட அந்த அன்ஸ்டேபிளான எமோஷன்ஸ் அவளை அப்படியே முழுகடிக்குது. அவள் எப்பவுமே தனியாக தான் இருக்க போறா. வழியா யூரியா இதுலேருந்து வெளியே வரா. நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு மூச்சு விட கஷ்டப்படுறவ தலைக்குள்ள இந்த மாதிரி காலியான ஃபாரஸ்ட்ல தனியாக விட்டா நீ யாரை தேடுவ? உனக்காக யார் வருவான்ற கொஸ்டின் லூப்ல ஓடுது. இது அவளை அப்படியே உடைக்க கண்ணிலிருந்து கண்ணீர் ஊத்துது. ஹெல்ப்புக்கு கூட கூப்பிட முடியாத உன்ன மாதிரி ஒருத்தின்னு அந்த வாய்ஸ் மைண்டில் குத்திக்கிட்டே இருக்கு. நம்மால் அவளுக்கு கொடுத்த அந்த சாஃப்டான ஃபீலிங்ஸை அது பிடுங்க ட்ரை பண்ணுது. அது சக்ஸஸ் ஆகலாம். அந்த டைமில் ஒரு பழக்கமான வாய்ஸ் கேட்குது, ஏன் அழுகுற? அது நம்ம ஆளு தான். நம்ம ஆளு பார்க்க செம்ம டயர்டாக இருக்கான். அவசரமாக இங்கே ஓடி வந்தது நல்லா தெரியுது. கையில் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட்டை வச்சுக்கிட்டு, நான் இல்லாதப்ப ஏதாவது நடந்துச்சா? நீ கேட்ட பிஸ்கட்டு விற்கலன்னு சொல்கிறான். இதை பார்த்ததும் யூரியாவுக்கு இருந்த எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே பறந்து போய் செம்ம ஹாப்பியாக நம்ம ஆளை நோக்கி ஓடி வரா. நோட்டீஸ் போர்டில் யூரியாவோட இன்ட்ரெஸ்ட் லெவல் 1லேருந்து 4க்கு ராக்கெட் வேகத்தில் ஏறுது. அவள் அழுதுகிட்டே நம்ம ஆளை பார்த்து தடுமாறிக்கிட்டு, நீ என்னை வெறுக்கலைல, உனக்கு ஏன் மேலே போர் எதுவும் அடிக்கலைன்னு கேட்குறா. நம்ம ஆள் தலையை லேசாக சாச்சிக்கிட்டு மூஞ்சி ஃபுல்லாக கன்ஃபியூஷனோட, என்னம்மா சொல்கிற? உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம்னு தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்கிறான். ஆனால் யூரியா டக்குன்னு மேலே குதிக்கிறா. நம்மால் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறான். நீ ஓகே தானா? ஆனால் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக யூரியா செம்ம பிரைட்டாக ஒரு ஸ்மைலை கொடுக்குறா. ஏதோ ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் கண்ட்ரோல் பண்ண மாதிரி அவள் கையில் இருந்த செயினை செம்ம ஃபோர்ஸாக சுற்றி நம்ம ஆள் கையில் இருந்த ஸ்நாக்ஸ் பேக்கை எட்டி உதைக்கிறா. எதுனாலும் ஓகே, நான் பார்த்துப்பேன். நம்ம ஆள் கையில் இருந்த அந்த கிழிஞ்ச ஸ்நாக்ஸ் பேக்கையே ஷாக் ஆகி பார்க்குறான். சாரி, என் கண்ட்ரோல் இல்லாமல் இதை பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை வெறுத்துடாத, நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு யூரியா கெஞ்சிரா. அடுத்த செகண்டே அவள் முன்னாடி பாஞ்சி செயினை சுற்றிக்கிட்டு நம்ம ஆளை துரத்தி ப்ளீஸ் போகாதன்னு கத்த நம்ம ஆள் செம்ம பீதியில் மொரட்டு ஸ்பீடில் ஓடுறான். ஓடிக்கிட்டு நான் இங்கே இருக்க முடியாத அளவுக்கு பண்ணுறது நீதான்னு கத்துறான். யூரியா தேம்பி தேம்பி சாரின்னு சொல்கிறா. அப்படியே சீன் அகாடமிக்கு கட் ஆகுது. ஒரு வாய்ஸ் கேட்குது, இன்னையிலிருந்து அல்பாண்டியில் மிட்டம்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. டாஸ்க் என்னன்னா இந்த பிளைன்ல இருந்து கிளம்பி டார்கெட் போய் ரீச் ஆகணும். எக்ஸாமில் ஃபைட் எல்லாம் ஃப்ரீ காம்படிஷன் தான். எனிமியோட காலர்ஸ் ஆட்டையை போட்டால் ஸ்கோர் ஏறும்னு ரூல்ஸ் இருக்க எலிஜா முன்னாடி நிற்கிறவனை பார்த்து, ப்ரொஃபஸர் டட், இந்த முக்கியமான நாளில் கரண்ட் சுச்சுவேஷன் பற்றி நான் உங்ககிட்ட நிறைய கேட்கணும்ன்றா. சூர்யா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக மாரத்தான் ஓடி வந்த நம்ம ஆள் மூச்சு வாங்கிக்கிட்டு நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம்னு சொல்கிறான். அவள் டக்குன்னு கட் பண்ணி, இல்லை நான் இப்போவே கேட்டாகணும்னு சொல்கிறா. எலிஜாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கழுத்தில் செயினோட வந்த யூரியாவை பாயிண்ட் பண்ணி, இது என்னடா பெடிசா, இல்லை இங்கே என்ன இளவு நடக்குதுன்னு கேட்குறா. மால் அப்படியே வெறுத்து விறுவிறுத்து போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சில ஆங்கிளில் பார்த்தா நான் ஒரு பெரிய பெர்வெர்ட் மாதிரி தான் தெரிவேன்.
அவ சத்தமா உனக்கு இது முதல்லயே தெரிஞ்சிருக்கேன்னு கத்துறா. சூரிய அவசரமா பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கடமா இது என்னோட ஐடியா தான், இப்படி போனா ரொம்ப கம்ஃபர்டபுளா செக்யூரா ஃபீல் ஆகும்னு நான் தான் சஜஸ்ட் பண்ணேன்னு சொல்றா. இதை கேட்டதும் எலிஜாவுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி ஷாக்கு. இது என்ன கர்மத்துக்கு இன்ட்ராக்ஷன் கான்செப்ட்ல வரணும், மனுஷங்களோட மானரோசம்லாம் எங்கே போச்சு. பெருவெட்ஸ்னு அவளையே எரிக்கிற மாதிரி ஒரு லுக்கை விட்டு வார்னிங் கொடுக்குறா. லிசன், என் சிஸ்டருக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம மேலே போகிறதுக்கு முன்னாடி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளால டக்குன்னு சீரியஸ் ஆகி, எலிஜா இது உனக்கு எப்படி கேட்கும்னு எனக்கு தெரியலை. ஆனால் நம்மளால அடுத்து சொன்ன வார்த்தையை கேட்டு எலிஜா அப்படியே ஷாக் ஆகி சில செகண்ட்ஸ் ஃப்ரீஸ் ஆகிட்டா. நம்மளால செம்ம சின்சியரா, நீ என் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கூட நகரக்கூடாது, அப்புறம் அந்த ஃப்ரெண்டு பக்கத்தில் போகிறத நான் ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவள் முறைச்சிக்கிட்டு, இது என்னடா புதுசாக ஃபெர்வேடட் ஸ்டெப்பாக இருக்குன்னு கேட்குறா. நம்மளால விடாமல் கேட்க அப்படி தான் இருக்கும், ஆனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான், ப்ளீஸ் என்னை நம்பு, நிஜமாவே இவ தள்ளி இருக்க ஒரு பர்சனல் ரீசன் இருக்குன்னு சொல்கிறான். எலிஜா மைண்டில் எக்கச்சக்கமான இன்டீசன்ஸ் இமேஜஸ் பிளாஸ் ஆகுது. ஆனால் அவள் கூலாக புரியுது, ஆனால் என் மேலே காலர் மாட்டுற மாதிரி ஏதாவது நினச்சா அவ்வளோதான், யாரும் வரலைன்னா நாம் கிளம்பலாம்னு சொல்கிறா. அப்புறம் எலிஜா போலாம் யூரியான்னு கூப்பிட்றா. நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு மறுபடியும் கியூரியாசிட்டி வந்துடுது. பை த வே, உன்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன? நம்மால டென்ஷன் ஆகி உன்னை தான் பக்கத்தில் போகாதான்னு சொன்னேல எலிஜான்னு கத்துறான். அவசரமா நான் எங்கேயும் போகலாடான்னு பதிலடி கொடுக்குறா. வேறொரு இடத்துல ஒருத்தன் நொண்டிக்கிட்டே முன்னாடி வரான். அவன் முணுமுணுத்த சத்தத்தில் பக்கத்தில் ஒரு புல்லு சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு முயல் பயந்து எகிரி ஓடுது. நான் செத்தே போயிருப்பேன். இந்த பிளாண்டி ஹேர் வச்சவன் உடம்பு ஃபுல்லாக வேர்த்து கொட்ட செமையாக மூச்சு வாங்குறான். எல்லாரும் ஓகே தானே? யாருக்காவது அடிபட்டிருக்கா? எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விடுறான். இப்போதைக்கு நாம சேஃப். மரத்தில் சாஞ்சி உட்காந்துருந்த ஒருத்தன் கஷ்டப்பட்டு, தாலியன், அந்த அலைடு ட்ரைப்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டை சமாளிக்க முடியல, உன்னால முடிஞ்சுதா? தாலியன் முன்னாடி வந்து, நான் மட்டும் இல்லைன்னா உன்னோட அந்த ப்ரொடக்டிவ் மேஜிக் உடஞ்சி நீங்கள் எல்லாரும் எலிமினேட் ஆகியிருப்பீங்கன்னு சொல்கிறான். அவன் தடுமாறிக்கிட்டு, அது உண்மைதான், ஆனால் அந்த பொண்ணு நிஜமாவே ஒருத்தரை கொல்ல ட்ரை பண்ணான்னு சொல்கிறான். பக்கத்தில் இருந்த அந்த பிளாக் ஹேர் பையன், நாம ஏன் சேஃபாக விளையாடக்கூடாது, டட் மாதிரி வீக்கான ஆளுங்களை ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணலாம்னு ஐடியா கொடுக்குறான். இன்னொருத்தனும் சூப்பர் பிளான், அந்த ஃப்ராடு பையன் சான்ஸ் கிடைக்கும் போதே அவனை காலி பண்ணிடலாம். ஒரு பட்டிக்காட்டான் அல்பாண்டிக்குள்ளே வந்ததை நினைச்சாலும் செம்ம கடுப்பாகுது. நாம அவனுக்கு ஸ்கெட்சு போடலாம்னு சொல்கிறான். ஆனால் எதிர்பாராத விதமாக தாலியன் முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டான். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதை கேட்டதும் அவனுக்கு செம ஷாக் ஆயிடுது. ஏன் உனக்கும் அந்த நாயை பிடிக்காதுல? தாலியன் தலையாட்டிட்டு, முன்னாடி பிடிக்காது ஆனால் இப்போ இல்லை. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.